என்னம்மா சேலையெல்லாம் வாங்கியாச்சா? அம்மாட்ட கூட காட்டாம கொண்டு போய் பில் கவுண்டரில் கொடுத்துட்ட. சேலைக்கெல்லாம் எவ்வளோ ஆச்சு? கூட எது காசு வந்துச்சா? எடுத்துட்டேம்மா. ரெண்டுமே நல்ல சேலை, சூப்பராக இருந்துச்சு. இரு, இப்போ பில் கவுண்டரில் பில் போட்டதுமே நான் எடுத்து காட்டுறேன். மேடம், 2 சேலைக்கு சேர்த்து 4000 ரூபாய் ஆச்சு மேடம், கொடுங்க. சரிங்க, இருங்க, நான் பர்ஸில் பணம் வச்சுருக்கேன், எடுத்து கொடுக்குறேங்க. என்னம்மா வெறும் 4000 ரூபா தான் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க? அவங்கவங்க முகூர்த்த புடவையே 1,00,000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. அப்படி காசு இல்லைன்னா அம்மாட்ட கூட வாங்கி எடுத்துருக்கலாம்லம்மா. ஏய், எங்களை என்ன பிச்சைக்காரங்கன்னு நினச்சியா? என்னமோ உங்ககிட்ட காசு வாங்கி சேலையை வாங்கி தர சொல்கிற? ஆளைப்பாரு, நாங்களும் பணம் காசெல்லாம் வச்சுருக்கோம், எதுக்கு வீண் செலவுன்னு தான் பண்ணாமல் இருக்கிறோம். ஓவராக பேசாத. இங்கே பாருங்க, எங்கள் அம்மாவை இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னீங்க, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. என்ன தைரியம் இருந்தால் ஆளைப்பாருன்னு சொல்லுவீங்க, நீங்கள் போய் ஆளைப்பாருங்க போங்க. எப்படி பேசுகிறீங்க? ஏய், உனக்கு என்னடி, நீ வாய மூடு. பொம்பளை மாதிரி பேசு, ஏதோ ஆம்பளை மாதிரி துள்ளிக்கிட்டு வர்ற. இவ பொண்ணு பார்த்துருக்க லட்சணத்தை பாரு, கொஞ்சம் கூட அடக்க உடக்கம் இல்லை. பெரியவங்கள்ட்ட மரியாதையாக பேசுகிறன்னு கூட தெரில, இதெல்லாம் ஒரு பொண்ணா? நீங்கள் மற்றவங்கள்ட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து சொல்லுங்கள். வயசுக்கு மூத்தவங்கள மரியாதை கொடுக்கணும்னு சொல்கிறீங்களே, நீங்கள் மரியாதை கொடுத்து பேசுங்க, அதுக்கப்புறம் நான் கொடுத்து பேசுகிறேன். எங்கள் அம்மாவை ஏன் முன்னாடியே திட்டினா எனக்கு கோவம் வராதா? எங்கள் அம்மாவெல்லாம் பேசுகிற விலை வச்சுக்காதீங்க. நான் தான் 4000 ரூபாய்க்கு புடவை எடுத்துக்கிட்டேன் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் வந்து பேசுகிறீங்க? எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க? இப்போ அவங்கக்கிட்ட காசு வாங்கி தான் எடுத்துக்க சொன்னாங்க, உங்களை எடுத்து தர சொல்லலை. பாத்தியாடி இவ எப்படி பேசுகிறான்னு? நம்ம காசு இல்லாத பிச்சைக்காரங்கன்னு நினச்சிட்டா போல. அதுதான் இவங்க அம்மாவும் இவளும் நம்மளை குத்தி காட்டி பேசுகிறாங்க. அதுக்கு தான் குகன்கிட்ட சொன்னேன், இவ வேணான்ட்டு. அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். நல்ல மரியாதை தெரிஞ்ச பொண்ணாவும் சிக்கனமாக இருக்கிற பொண்ணாவும் தான் பார்க்கணுன்னு நினச்சேன். இது எல்லா காசையும் இப்போவே அழிச்சிட்டு போயிடும் போல புடவைக்கே. சே, விடுங்கத்தா, அவ சின்ன பொண்ணுத்தா, ஏதோ தெரியாமல் பேசிட்டா, தயவு செஞ்சு சண்டை போடாதீங்கத்தா. ஏண்டி, அவள் இன்ன வரைக்கும் சண்டை போட்டுட்ருக்கா, அவளை சொல்லாமல் என்னையே சொல்லிக்கிட்டு இருக்கிற? இவ வந்ததுமே உன்னை மிரட்டி வச்சுட்டாளா? அது சரி, எல்லாத்தையும் இப்போவே கைக்குள்ளே போட்டு வச்சு உன் அடிமை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கியா? விட்டா உங்கள் காலெல்லாம் கழுவ சொல்லுவீங்க போல், அந்தளவுக்கு அடிமையாக நடத்திக்கிட்டு இருக்க. நாங்கள் ஒன்றும் அடிமையாக நடத்தணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் தான் இப்போ சம்மந்தம் இல்லாதது தேவையில்லாத எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்கீங்க. குடும்பத்துக்குள்ளே எப்படா சண்டையை மூட்டி விடலான்னு நீங்கள் அலையிறீங்க. நானும் அப்பா அதை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வேணும்னே குடும்பத்துக்குள்ளே சண்டையில் தூர்றதுல இவங்களும் ஒரு ஆள். இதுக்கு மேலெல்லாம் இவங்கள்ட்ட நின்று பேச முடியாது. வாமா அந்த இடத்த விட்டு போவோம். அந்த சேலையும் இவங்கள்ட்டே கொடுங்க, இவங்களே கட்டிக்கிட்டோம். குகனுக்காக தான் பார்த்தேன், எவ்வளவோ பொறுமையாக போனேன்.